നഷ്ടപ്പെട്ടു പോകാൻ കാരണമെന്ത്? മഹിമ ഇഴന്നു പോക കാരണം என்ன? ഏലി പുരോഹിതന്റെ കാലത്ത്, ഏലി தீர்க்கதரிசியின் காலகட்டங்களில், ഏലിയുടെ പുത്രന്മാർ, ஏலியின் குமாரர்கள் ആലയത്തെ ദുരുപയോഗം ചെയ്തു. ஆலயத்தை தவறாய் பயன்படுத்தினார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. തങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് ആലയത്തെ ഉപയോഗിച്ചു. தங்களுக்காகவே அவர்களுடைய ஆலயத்தை பயன்படுத்தினார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവരുടെ ആലയത്തെ, அவருடைய ஆலயத்தை അവരുടെ ഇഷ്ടത്തിന് ഉപയോഗിച്ചു. அவர்களுடைய விருப்பப்படி அதை உபயோகப்படுத்தினார்கள். ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന ആലയം, நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆலயம் നിന്റെ ശരീരമാകുന്ന ആലയമാണ്. ஆமென். உங்கள் சரீரம் என்று சொல்லப்படுகிற ஆலயம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். സ്വന്തം ശരീരത്തെ, சொந்த சரீரத்தை മദ്യപാനത്തിന് വേണ്ടി ഉപയോഗിച്ചു. ஆமென். ஹalleluya. குடிக்காக, சாராயத்திற்காக பயன்படுத்தினார்கள். സ്വന്തം ശരീരത്തെ, சொந்த சரீரத்தை ലഹരിക്ക് വേണ്ടി ഉപയോഗിച്ചു. போதை பொருட்களுக்காக பயன்படுத்தினார்கள். ഹല്ലേലൂയ. Jesus. തനിക്ക് ഇഷ്ടമുള്ള രീതിയിൽ ആലയത്തെ ഉപയോഗിച്ചു. தங்களுக்கு பிடித்தவாறு ஆலயத்தை பயன்படுத்தினார்கள். ആലയത്തെ ബിസിനസ് ആക്കി മാറ്റി. ஆலயத்தை பிசினஸ் ஆய் மாற்றினார்கள். ആലയത്തെ കള്ളന്മാരുടെ ഗുഹയാക്കി മാറ്റി. ஆலயத்தை கள்ளர் குகையாய் மாற்றினார்கள். മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. மகிமை நஷ்டப்பட்டு போனது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവ ഭയം നഷ്ടപ്പെട്ടു പോയി. தேவ பயம் இழந்து போனது. ദൈവ സ്നേഹം നഷ്ടപ്പെട്ടു പോയി. தேவ அன்பு அவளை விட்டு போனது. പ്രൈസ് ദി ലോർഡ്. Jesus. ആലയത്തിലിരുന്ന കതിരവിളക്ക്, ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆமென் குத்து விளக்கு, അതിനെ ഹീബ്രുവിൽ മിനോറ എന്നാണ് പറയുന്നത്. മിനോറ. எபிரேய பதம் இப்படி சொல்லுகிறது மினோவா. മിനോറ. ஆமென். மினோரா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതിന് 7 തീനാള, 7 നിലവിളക്ക്, ஆமென். 7 குத்து விளக்கு. അതിൽ 7 തീനാളങ്ങളെ കാണാൻ കഴിയും. அது 7 குத்து விளக்குகளை பார்க்க முடியும். എന്താണ് 7 തീജോല? ஆமென். 7 அக்கினி ஜுவாலை என்றால் என்ன? ഇത് ആത്മാവിന്റെ 7 സ്വഭാവത്തെ കാണിക്കുന്നു. ஆவியின் 7 சுபாவத்தை காண்பிக்கிறது. യെശയ്യാ പ്രവചനം 11-ാം അധ്യായം, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதிலே 11ஆம் அதிகாரம், അതിന്റെ 1 മുതൽ 3 വരെ വായിക്കുമ്പോൾ, அதிலே 1 முதல் 3 வரை வாசிக்கும்போது, ഹല്ലേലൂയ, നമുക്ക് കാണാൻ കഴിയും. ஆமென், அங்கே நாம் பார்க்க முடியும். ഐശയ്യാ ചാപ്റ്റർ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11-ാം അധ്യായം, 11ஆம் அதிகாரம், അതിന്റെ 1 മുതൽ 3 വരെയുള്ള വചനം വായിച്ചു. 1 മുതൽ 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க இருக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும், അവിടെ നിർത്തി വായിച്ചു. அவன் ஞானத்தையும், ഈശായിയുടെ കുറ്റിയിൽ നിന്ന് ഒരു മുള പൊട്ടി പുറപ്പെടും. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ആ മുളയിൽ നിന്ന്, ஆமென், அந்த வேர்களில் இருந்து ഈ ദൂത്, இந்த வார்த்தை 2026 ജീവിക്കുന്ന ജനറേഷനുള്ള ദൂതാണ്. 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறைக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை. തലയിൽ കൈവച്ചിട്ട് പറഞ്ഞേ, உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க. 2026 2026 എങ്ങനെ ജീവിക്കണമെന്ന് எப்படி வாழ வேண்டும் என்று ഈ വചനം പറയുന്നു. இந்த வசனம் சொல்லுகிறது. എങ്ങനെ ജീവിക്കണം? எப்படி வாழ வேண்டும்? ആത്മാവിൽ ജീവിക്കണം. ஆமென். ஆத்மாவே, ஆவியிலே வாழ வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. നമ്പർ 1, முதலாவதாக ആത്മാവ് ജ്വലിക്കണം. ஆவி, ஆமென், பிரகாசிக்க வேண்டும். എന്താണ് ആത്മാവ്? ஆவி என்றால் என்ன? പരിശുദ്ധാത്മാവ്. பரிசுத்த ஆவியானவர். നിന്റെ പ്രാർത്ഥനയിൽ തീ കത്തണം. உங்க ஜெபத்தில் அக்னி பற்றி எரிய வேண்டும். പ്രസംഗത്തിൽ തീ കത്തണം. உங்க பிரசங்கத்தில் அக்னி பற்றி எரிய வேண்டும். നീ വർഷിപ്പ് ചെയ്യാൻ ഇറങ്ങുമ്പോൾ തീ കത്തണം. நீங்க worship பண்ண ஆராதிக்கும் பொழுது அக்னி எரியணும். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ആത്മാവിൽ ജ്വലിക്കണം. ஆவியிலே நீங்க பிரகாசிக்க வேண்டும். 2, ജ്ഞാനത്തിൽ ജീവിക്കണം. இரண்டாவதாக ஞானத்தில் ஆமென் வாழ வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உங்க கையை ஆமென் கொடுத்து சொல்லுங்க. 7 തീയെ കുറിച്ചാണ് ഞാൻ പറയാൻ പോകുന്നത്. 7 அக்னியை குறித்து நான் சொல்ல போகிறேன். 7 ആത്മാവിന്റെ തീ. 7 ஆவியின் அக்னி. നിന്റെ ജ്ഞാനത്തിൽ തീ വരണം. உங்க ஞானத்தில் அக்னி வர வேண்டும். പറഞ്ഞേ, ജ്ഞാനം. ஞானம் சொல்லுங்க. ജ്ഞാനം. ஞானம். ജ്ഞാനം എല്ലാവർക്കും ഉണ്ട്. ஞானம் எல்லாருக்கும் இருக்கிறது. അത് ശരിയായ ജ്ഞാനം ആയി മാറണമെങ്കിൽ, அது சரியான ஞானமாய் மாற வேண்டுமானால் അതിനകത്ത് തീ കത്തണം. அதுல அக்னி பற்றி எரிய வேண்டும். ആ ജ്ഞാനത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് വരണം. அந்த ஞானத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഞാൻ എന്റെ ജ്ഞാനത്തെ ഞാൻ ഉപയോഗിച്ചപ്പോൾ, அவன் என்னுடைய ஞானத்தை நான் பயன்படுத்தின போது പരാജയമായിരുന്നു. ஆமென், தோல்வி எனக்கு வந்தது. 2025 ഞാൻ എന്റെ ഇഷ്ടത്തിന് എന്റെ ജ്ഞാനത്തെ ഉപയോഗിച്ചു. நான் என்னுடைய விருப்பப்படி எனக்கு இருந்த ஞானத்தை பயன்படுத்தினேன். തോറ്റുപോയി. ஆனா தோற்று போய் എന്നാൽ 2026
നിന്റെ കൂടെ ജ്ഞാനവും വന്നിട്ടുണ്ട്. உங்களுக்கு ஞானம் வந்திருக்கிறது. നിന്റെ കൂടെ ജ്ഞാനവും വന്നിട്ടുണ്ട്. உங்க கூடவே ஞானம் வந்திருக்கிறது. നീ 2026 വന്നതുപോലെ நீங்க எப்படி 2026க்கு வந்தீங்களோ അതുപോലെ ജ്ഞാനവും വന്നിട്ടുണ്ട്. அதை போலவே ஞானமும் வந்திருக்கிறது. ആ ജ്ഞാനത്തെ എങ്ങനെ ഉപയോഗിക്കണം? அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்தணும்? പരിശുദ്ധാത്മാവിൽ ഉപയോഗിക്കണം. பரிசுத்த ஆவியினாலே பயன்படுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. കരങ്ങളെ ഉയർത്തി தேவனை துதிங்க. 2025 എന്റെ ജ്ഞാനം പറഞ്ഞു. 2025 என்னுடைய ஞானம் இப்படி சொன்னது. ആരെങ്കിലും ഫോൺ വിളിച്ചാൽ എടുക്കാൻ പാടില്ല. யாராச்சும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா யாமே எடுக்க கூடாது. കട്ട് ചെയ്ത് കളയണം. கட் பண்ணிடணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. പ്രവാചകന്മാർ ഫോൺ വിളിച്ചാൽ കട്ട് ചെയ്ത് കളയണം. தீர்க்கதரிசிகள் கால் பண்ணா கட் பண்ணணும். അവരുടെ മെസ്സേജിന് റിപ്ലൈ കൊടുക്കരുത്. அவருடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண கூடாது. എത്ര അപമാനിക്കാൻ പറ്റോ പ്രവാചകനെ അപമാനിക്കണം. எவ்வளவா கனவீனமான அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவா படுத்தணும். ദൈവദാസന്മാർ എങ്ങനെയൊക്കെ അപമാനിക്കപ്പെടുത്താൻ പറ്റും അങ്ങനെയൊക്കെ അപമാനിക്കണം. தேவ ஊழியர்களை எப்படிலாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அவமானப்படுத்தணும். ദൈവദാസന്മാരുടെ ഹൃദയത്തെ എങ്ങനെ മുറിക്കാൻ പറ്റും അങ്ങനെയൊക്കെ മുറിക്കണം. தேவ ஊழியருடைய இருதயத்தை எப்படிலாம் காயப்படுத்த முடியுமோ அப்படிலாம் காயப்படுத்தணும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രോഫറ്റ് വെരി ഡേഞ്ചറസ്. தீர்க்கதரிசி ரொம்ப டேஞ்சர் ஆனவர். ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ഹലോ ஹலோ. പ്രവാചകൻ എന്ന് പറഞ്ഞ വെരി ഡേഞ്ചറസ്. தீர்க்கதரிசி என்று சொன்னா ரொம்ப ஆபத்தானவர். നീ അവനെ റിജക്ട് ചെയ്താൽ, நீங்க அவனை புறக்கணிச்சிட்டீங்கன்னா, അവനെ റിജക്ട് ചെയ്താൽ, புறக்கணிச்சிட்டீங்கன்னா, അവനെ വേദനിപ്പിച്ചാൽ, அவங்கள வேதனைப்படுத்துனீங்கன்னா ദൈവം സഹിക്കത്തില്ല. தேவன் சகித்துக் கொள்ள மாட்டார். കാരണം പ്രവാചകൻ എന്ന് പറഞ്ഞാൽ என்றால் தீர்க்கதரிசி என்று சொன்னால் ദൈവത്തിന്റെ കണ്ണാണ്, தேவனுடைய கண், ദൈവത്തിന്റെ ചെവിയാണ്, தேவனுடைய காதுகள், ദൈവത്തിന്റെ വായാണ്. தேவனுடைய வாய். ദൈവം പ്രതികരിക്കും. தேவன் பதிலளிப்பார். പിന്നെ നിന്നെ അൺലോക്ക് ചെയ്യണമെങ്കിൽ പ്രവാചകൻ വരണം. அதுக்கப்புறம் உங்களை பூட்ட திறக்கணும் அப்படின்னா தீர்க்கதரிசி தான் வரணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. ഹെഡ് വെയിറ്റ് കാണിക്കണം. தலகணத்தை காட்டுறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். സ്വയജ്ഞാനം. ஆமென். സ്വയം. ஆமென். நான் ஒரு பெரிய ஆளு. സ്റ്റാൻഡേർഡ് ആയിട്ടുള്ള ആൾക്കാരോട് സംസാരിക്കാം. ஆமென். என்னுடைய ஸ்டாண்டர்டோடு இருக்கிறவங்க கூட தான் நான் பேசுவேன். പോക്കറ്റിൽ നിറച്ച് പണം ഇരിക്കുന്നവനോട് പ്രാപസി പറയാം. பாக்கெட்ல பணம் நிரம்பி இருக்கா, அவங்கள்ட்ட பேசலாம், அவங்களுக்கு தீர்க்கதரிசனம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ഞാൻ വന്നത് நான் வந்தது പാവപ്പെട്ടവനോട് പണക്കാരനോട് പ്രവചിക്കാനാണ്. ஆமென். ஏழைகளோடும் பணக்காரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லதா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എനിക്ക് രണ്ടുപേരും ഒരുപോലെയാണ്. எனக்கு ரெண்டு பேரும் ஒரே போலதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ഞാൻ ഒരുത്തന്റെ ചെക്ക് നോക്കിയിട്ട് പ്രവചിച്ചിട്ടില്ല. நான் ஒருத்தருடைய செக்க பார்த்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்வதில்லை. ഒരുത്തന്റെ പോക്കറ്റിലിരിക്കുന്ന പണം നോക്കി പ്രവചിച്ചിട്ടില്ല. ஒருவருடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்னதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. ഒരിക്കൽ എന്റെ അടുത്ത് ഒരു ഡോക്ടർ പറഞ്ഞു, ஒரு முறை ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார், പാസ്റ്റർ എന്നോട് പ്രവചിക്കാൻ പറഞ്ഞു. നിങ്ങൾ പ്രവാചകനല്ലേ, എന്നോട് പ്രവചിക്കാൻ பாஸ்டர் പറഞ്ഞു. நீங்க ஒரு தீர்க்கதரிசி தானே, எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுங்கன்னு சொன்னார். നിങ്ങൾ പ്രവചിക്കുന്നതിന് മുമ്പ് ഞാൻ എന്റെ കുറച്ച് കാര്യങ്ങൾ കാണിച്ചു തരാം. ஆமென். நீங்க தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு முன்பதாக நான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. എന്റെ കേരേജ് ഉണ്ട്. எனக்கு கேரேஜ் இருக்குது. ലംബോർഗിനി, BMW എല്ലാ കാറും അതിനകത്ത് കിടപ്പുണ്ട്. ലാംബോർഗിനി, BMW എല്ലാ കാറും அங்க இருக்கு. അവിടെ ഇവിടെ ആയിട്ട് പ്രോപ്പർട്ടി ഉണ്ട്. அங்க பல இடத்துல எனக்கு நிலங்கள் இருக்கிறது. അവിടെ എനിക്ക് നല്ല വീടുകളുണ്ട്. ஆமென். பல இடத்துல எனக்கு வீடுகள் இருக்கு. ഇനി പ്രോഫസി പറയാൻ പറഞ്ഞു. ஆமென். தீர்க்கதரிசனம் சொல்லுங்கன்னு சொன்னார். എവിടെ ദീർഘദർശനം വരാൻ? ஆமென். Praise எப்படி? the Lord. എവിടെ ദീർഘദർശനം വരും? எங்க இருந்து தீர்க்கதரிசனம் வரும்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇല്ലാത്തവനോട് കാറ് വരും വീട് വരും എന്നൊക്കെ പറയാം. ஆமென். இல்ல ஒண்ணுமே இல்லாதவங்களிடத்துல உனக்கு கார் வரும் வீடு வரும்னு சொல்லலாம். ഇദ്ദേഹത്തിന് 7ാം തലമുറ വരെ ജീവിക്കാനുള്ള സ്വത്തുണ്ട്. இவருக்கு 7 தலைமுறை வாழ்றதுக்குரிய சொத்து இருக்குது. ഇനി അതിന്റെ പുറത്ത് എന്നാ പ്രവചിക്കാൻ? அதுக்கு மேல என்ன தீர்க்கதரிசனம் சொல்லணும்? അദ്ദേഹത്തിന് അറിയാം ഞാൻ ഇനി എന്താ പറയാൻ പോകുന്നത്. ஆமென். அவருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒറ്റ തോത് ஒரே வார்த்தை ദൈവാത്മാവിനോട് പറഞ്ഞു, தேவாவியனவர் சொன்னார், നീ അവനോട് പറ, நீங்க அவனிடத்தில் சொல்லு, നിന്റെ ഏറ്റവും വേസ്റ്റ് ടൈമിലാണ് നീ ഇരിക്കുന്നത്. உன்னுடைய மிகப்பெரிய வேஸ்ட் டைம்ல தான் நீ இப்ப இருக்கிற. എല്ലാം ഉണ്ടെങ്കിലും எல்லாமே இருக்கிறது என்றாலும் ഫ്ലൈറ്റ് ടിക്കറ്റ് എടുത്ത് അടുത്ത സ്റ്റേറ്റിൽ പോയാൽ നിന്റെ പൈസ ഇല്ല. ஆமென். ஃளைட் டிக்கெட் எடுத்து அடுத்த ரிசல்ட்டுக்கு போனா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காசே இல்ல. അമേൻ. ஆமென். നീ ഇപ്പോ വട്ട പൂജ്യത്തിലായിരിക്കുന്നു. பெரிய பூஜ்யமா இருக்கிறாய். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പാസ്റ്റർ പെട്ടെന്ന് പ്രോഫറ്റ് ഒരു മിനിറ്റ് ഇരിക്കാൻ പറഞ്ഞു. ஆமென். அவர் சொன்னார், ப்ராஃபட் ஒரு கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னார். നിങ്ങൾക്ക് തരാൻ എനിക്ക് എന്റെ കയ്യിൽ ഓഫറിംഗ് ഇല്ല. ஆமென். உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு காணிக்கை இல்ல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ട് വാങ്ങിയ ഒരു ഗിഫ്റ്റ് ഞാൻ നിങ്ങൾക്ക് തരാം. ஆனா நான் ரொம்ப பிடிச்சு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு gift உங்களுக்கு கொடுக்க போறேன். അതേ വാച്ച് എന്റെ കയ്യിൽ കെട്ടി തന്നു. அவர் இந்த வாட்சை என் கையில கட்டி கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കെട്ടി ഞാൻ ഇത് എത്ര ഇതിന്റെ വാല്യൂ എനിക്കൊന്നും അറിയത്തില്ല. ஆமென். இது எவ்வளவு மதிப்புன்னு எனக்கு தெரியாது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഞാൻ ഇത് കെട്ടിക്കൊണ്ട് നേരെ പോയത് ശ്രീലങ്കയിലാണ്. நான் இதை கட்டிட்டு நேரா ஸ்ரீலங்காவுக்கு தான் போனேன். ഇതിന്റെ ബ്രാൻഡിന്റെ പേര് പോലും എനിക്ക്
എനിക്ക് ആ സമയത്ത് അറിയത്തില്ല. ஆமே இந்த பிராண்டோட பேர் வரைக்கும் அந்த நேரத்துல எனக்கு தெரியாது. Praise the Lord. Hallelujah. നോക്കിയപ്പോ ഈ വാച്ചിന്റെ ബ്രാൻഡ് അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് കണ്ടു. ஆமே நான் பாக்கும்போது இந்த வாட்சோட பிராண்ட் அங்க எழுதி இருந்தது. ചുമ്മാ അതിനകത്ത് നോക്കിയപ്പോ സെയിം വാച്ച് അതിനകത്ത് ഇരിക്കുക. ஆமே சேம் நான் உள்ள போகும்போது அதே வாட்ச் அங்க இருக்கிறது. ഞാൻ ചോദിച്ചു ഈ വാച്ചിന് എത്ര പ്രൈസ് എന്ന് ചോദിച്ചു. ஆமே இந்த வாட்ச் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். അവര് പറഞ്ഞു அவர் சொன்னார் 28 lakh. 28 லட்சம். ഹല്ലേലൂയ. Praise the Lord. Hallelujah. 28 lakh. 28 லட்சம். ഇന്ന് രാത്രി ആരും എന്റെ കൈ വെട്ടിക്കൊണ്ട് പോകരുത്. ஆமென். யாரும் வந்து கையை வெட்டிட்டு போயிடாதீங்க. ഹല്ലേലൂയ. Hallelujah. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ഹല്ലേലൂയ. Hallelujah. എന്നോട് ദൈവം പറഞ്ഞു, என்னோட தேவன் சொன்னார், നീ ഇടയ്ക്ക് വേദപുസ്തകത്തെ തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തി പ്രാർത്ഥിക്കാൻ പറയുന്നില്ലേ? ஆமே நீங்க அடிக்கடி ஆமே வேத புத்தகத்தை தலைக்கு மேல ஆமே இப்படி பிடிச்சு ஜெபிக்கி என்று சொல்லுகிறீர்களே. അതെനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. எனக்கு ரொம்ப பிடிக்கும். അവര് തലയുടെ മീതെ ആ വചനം ഉയർത്തി വെക്കുമ്പോ, இந்த தலைக்கு மேல அந்த வசனத்தை உயர்த்தி பிடிக்கும்போது, എന്റെ മക്കൾ വചനം തലയുടെ മേളിൽ ഉയർത്തി വെക്കുമ്പോ, என்னுடைய பிள்ளைகள் தலைக்கு மேல அந்த வசனத்தை உயர்த்தி பிடிக்கும்போது എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷം. எனக்கு ரொம்ப சந்தோஷம். അത് ചെയ്തത് കൊണ്ട് அப்படி செய்ததனால ഞാൻ നിനക്കൊരു വാച്ച് ഗിഫ്റ്റ് ആയിട്ട് തരുന്നു. நான் ஒரு வாட்ச் உனக்கு gift-ஆ கொடுக்கிறேன். നീ ദൈവത്തിന് കൊടുക്കുന്നത് ബുദ്ധിമുട്ടി 10ന്റെ നോട്ട്. ஆமே நீங்க தேவனுக்கு கொடுக்கிறது கஷ்டப்பட்டு கொடுக்கிற நோட்டு 10 ரூபாய் நோட்டு. Praise the Lord. Hallelujah. അതും നക്ഷത്രം പോലെ ചുരുട്ടി മടക്കിയിട്ട നോട്ട്. அதுவும் பல நட்சத்திரம் மாதிரி சுருட்டி கசக்கி போட்ட அந்த நோட்டு. Hallelujah. Praise the Lord. Amen. പണ്ട് സ്കൂളിൽ പഠിക്കുമ്പോൾ റോക്കറ്റ് പറത്തി വിടുവായിരുന്നു. ஆமென். ஆமென். முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போது ராக்கெட்ட செஞ்சு இப்படி விடுறது. അത് ഇപ്പൊ പ്രസംഗം ബോറടിച്ച 10ന്റെ നോട്ട് എടുത്ത് റോക്കറ്റ് ഉണ്ടാക്കി വെച്ചിരിക്കും. அப்ப பிரசங்கம் இப்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னா 10 ரூபாய் நோட் எடுத்து ராக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. അതാ എടുത്ത് ഓഫറിംഗ് ബോക്സ് ഇടുന്നത്. அதை எடுத்து காணிக்க பெட்டியில போடுறது. ഇനി ഇതിന്റെ ഇടയിൽ ചെവി കടിച്ച അതിനെ എടുത്ത് സൂചിയായി ചെവിയിൽ கடையில அவன் காது அரிச்சதுன்னா அதை எடுத்து ஊசி மாதிரி பண்ணி காதை குடையிறது. Praise the Lord. പിന്നെ പാസ്റ്ററും പാസ്റ്റർ അമ്മയും കൂടെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പിടിച്ച് നിവർത്തി അയൺ ബോക്സ് ഇട്ടാലും നേരെ വരത്തില്ല. அப்புறம் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் அந்த நோட்டை பிரிச்சு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சாலும் அது நேரா ஆமென் வர மாட்டேங்குது. Praise the Lord. Hallelujah. പാസ്റ്റർമാരുടെ ബ്യൂറോയില് അലമാരയിൽ കെട്ടുകണക്കിന് 10ന്റെ നോട്ട് അടുക്കി വെച്ചിരിക്കുക. ஆமென். பாஸ்டருடைய அலமாரி ஆமென் பாஸ்டர்மார்களுடையதான அலமாரியில் பீரோவில 10 ரூபாய் நோட்டு ஆமென் அடுக்கி வச்சிருக்காங்க. അത് മാറണമെങ്കിൽ റിസർവ് ബാങ്കിൽ പോകണം. ஆமென் அதை மாத்தணும்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் தான் எடுத்துட்டு போகணும். ഒറ്റയെണ്ണ ഇനി മുതൽ 10ന്റെ നോട്ട് ഇട്ട് പോവരുത്. ஒருவர் கூட இனிமே 10 ரூபாய் நோட்டை போடவே கூடாது. Praise the Lord. Hallelujah. നീ മാർക്കറ്റിൽ പോയ കറിവേപ്പില പോലും അതിന് കിട്ടത്തില്ല. ஆமென். நீங்க மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போனீங்கன்னா கருவேப்பிலை கூட உங்களுக்கு அவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்காது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ദൈവത്തിന്റെ സ്റ്റാൻഡേർഡ് കണ്ടോ? தேவனுடைய ஸ்டாண்டர்ட பாத்தீங்களா? Praise the Lord. Jesus. എന്റെ സ്റ്റാൻഡേർഡിൽ ഞാൻ മാക്സിമം ഫാസ്റ്റ് ട്രാക്കേ വാങ്ങത്തുള്ളൂ. என்னுடைய ஸ்டாண்டர்டை நான் பொறுத்த வரையில நான் அதிகபட்சம் வாங்கினா ஃபாஸ்ட் ட்ராக் தான் வாங்குவேன். ടൈറ്റാനേ വാങ്ങത്തുള്ളൂ. லைட் அண்ட் வாட்ச் தான் வாங்குவேன். മാക്സിമം എന്റെ ബഡ്ജറ്റ് 10,000 രൂപ. ஆமென். கூடுதல் என்னுடைய ஆமென் பட்ஜெட் 10,000 ரூபாய் தான். ഞാൻ യേശുവിനെ പറയുന്നത് കൊണ്ട്, ஆனா இயேசுவை நான் சொல்லுவதினாலே, ഞാൻ കൊടുക്കുന്നത് കൊണ്ട്, நான் கொடுப்பதினாலே എന്റെ കയ്യിൽ കർത്താവ് കെട്ടിത്തന്ന വാച്ച്, என் கையில கர்த்தர் கட்டி கொடுத்த வாட்ச். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവത്തിന്റെ സ്റ്റാൻഡേർഡിൽ നീ കൊടുത്താൽ, தேவனுடைய தரத்தின்படி நீங்கள் கொடுப்பீர்களானால் ദൈവത്തിന്റെ സ്റ്റാൻഡേർഡിൽ തിരിച്ചു തരും. தேவனுடைய தரத்தின்படியே உங்களுக்கு அவர் திரும்பவும் கொடுப்பார். Praise the Lord. Amen. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ദൈവത്തിനൊരു സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്. தேவனுக்கு ஒரு தரம் உண்டு. അത് വിദ്വാന്മാർക്ക് മനസ്സിലായി. ஆமென். அப்போ ஆமென் அந்த வித்வா ஆமென் சாஸ்திரிகளுக்கு புரிந்தது. ശാസ്ത്രിമാർക്ക് മനസ്സിലായി. சாஸ்திரிகளுக்கு புரிந்தது. യേശുവിനെ കാണാൻ വന്നപ്പോ இயேசுவை பார்க்க வந்தபோது പാൽക്കുപ്പിയായിട്ടല്ല വന്നത്. ஆமென் ஆமென் பால் குப்பி எடுத்துட்டு வந்தாங்க. பால் பாட்டில் எடுத்துக்கிட்டு പാൽക്കുപ്പി എടുത്തിട്ടാണ് വന്നത്. குழந்தைக்கு கொடுக்கிறதுக்கு பால் பொட்டியை கொண்டு பால் அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்தாங்க. കിടന്നുറങ്ങാണ്ട് മറ്റേ പിള്ളയുടെ മെത്തയും തലവണിയായിട്ടാണ് വന്നത്. ஆமே பிள்ளையை கடத்துறதுக்கு அந்த ஆமே ஹalleluya ஆமே அந்த பெட்டும் தலகாணியுமா கொண்டு வந்தாங்க. ഹിമാലയയുടെ പൗഡറും സോപ്പും കൊണ്ടാണ് വന്നത്. ஹிமாலய பவுடரும் சோப்பும் கொண்டு வந்தாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശാസ്ത്രിക്ക് മനസ്സിലായി. ஆமே சாஸ்திரிகளுக்கு புரிந்தது. പ്രൈസിൽ അപ്പുറത്തെ ഗോപാലന്റെ പെണ്ണ് പ്രസവിച്ചിരുന്നെങ്കിൽ, ஆமே பக்கத்துல உள்ள கோபாலுடைய பெண் பிரசவித்திருந்தது என்றால் ഹിമാലയയുടെ സോപ്പും ചീപ്പും വാങ്ങിക്കൊണ്ട് പോയേന്. ஆமென் ஹிமாலயனுடைய சோப்பு சீப்பு எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம். പക്ഷെ ജനിച്ചത് രാജാവാണ്. ஆனா பிறந்திருக்கிறது ஒரு ராஜா. അതുകൊണ്ട് സ്വർണ്ണമാ കൊണ്ടുപോകേണ്ടത്. സ്വർണം. அதனால தங்கத்தை தான் கொண்டு போனோம். കരം അടിച്ചു പറഞ്ഞാണ്ട് ஆமென் கையை தட்டி சொல்லுங்க, പ്രൈസ് ദി ലോർഡ്. ജീസസ്. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ 10ന്റെ നോട്ട് ഗോപാലകൃഷ്ണന് കൊണ്ട് കൊടുക്ക്. 10 ரூபாய் நோட் எடுத்து போய் கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுங்க. അവൻ വാങ്ങും. அவன் வாங்கிடுவான். എന്റെ യേശു രാജാവാണ്. ஆனா இயேசு ராஜா. Don't insult him. அவரை நீங்க இன்சல்ட் பண்ணிடாதீங்க. Praise the Lord. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. வேதனைப்படுத்த வேண்டாம். Praise the Lord.
നീ വീട്ടിൽ കഞ്ഞി കുടിക്കുന്ന സ്പൂൺ 10 രൂപയ്ക്ക് കിട്ടോ? நீங்க வீட்டுல கஞ்சி குடிக்கிறீங்களே அந்த ஸ்பூன் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? നീ കിടന്നുറങ്ങുന്ന ബെഡ് 10 രൂപയ്ക്ക് കിട്ടോ? நீங்க படுத்து தூங்குற பெட் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? നീ തിന്നുന്ന പ്ലേറ്റ് 10 രൂപയ്ക്ക് കിട്ടോ? நீங்க சாப்பிடுறீங்களே அந்த பிளேட் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? നീ കണ്ണിൽ വെച്ചിരിക്കുന്ന കണ്ണാടി എത്രയാ വില? ஆமா, நீங்க கண்ணுல மாட்டி இருக்கிற அந்த கண்ணாடி எவ்வளோ? Praise the Lord. ഇതെല്ലാം തമ്പുരാൻ തന്നതാ. எல்லாம் அவர் கொடுத்ததுதான். ഹല്ലേലൂയ. ഞായറാഴ്ച ഒരു ദിവസം വരുമ്പോ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு வரும்போது, അക്കാ മൈനി അക്കാ அக்கா மதினி 100 രൂപയുടെ ചേഞ്ച് ഉണ്ടാ? 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? അണ്ണാ 100 രൂപയുടെ ചേഞ്ച് ഉണ്ടാ അണ്ണാ? அண்ணா 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கானா? എന്നാടി? என்னடி? പള്ളിയിൽ സ്വോത്ര കാഴ്ച ഇടാൻ. ஆமா, சபைக்கு போறேன், காணிக்க போடுறதுக்கு தான் கேக்குறேன். അണ്ണൻ ചിന്തിക്കും ചർച്ചിനകത്ത് ഗോപാലകൃഷ്ണനായിരിക്കും ഇരിക്കുന്നത്. ஆமா, நல்ல சபைக்குள்ள கோபாலகிருஷ்ணன் இருக்காங்க. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். രാജാവിന് രാജാവിന്റെ രീതി കൊടുക്കണം. ராஜாவுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்கணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇനി ഇന്ന് സമയമില്ല, അടുത്ത ദിവസം വരട്ടെ. ஆமென். நேரம் இல்ல, அதனால அடுத்த நாள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஜீசஸ். അടുത്ത പ്രാവശ്യം ഞാൻ വന്നാൽ നിങ്ങളെ ഞാൻ റിച്ച് ആക്കും, VIP-കളാക്കും. ஆமென். அடுத்த முறை நான் வந்தேன்னா உங்களை VIP-களா மாத்திடுவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ അഭിമാനത്തോടെ പ്രസംഗിക്കുന്ന ഞാനുണ്ടല്ലോ, ஆமென். இந்த பெருமையோடு பிரசங்கம் பண்ற நான் இருக்கிறேனே, 100 രൂപയ്ക്ക് 4 ഷർട്ട് വാങ്ങിയിട്ടിട്ട് പോയവനാണ്. 100 ரூபாய்க்கு 4 ஷர்ட் வாங்கிட்டு போட்டுட்டு போனவன். പ്രൈസ് ദി ലോർഡ്. എന്റെ അമ്മ ഉണ്ടല്ലോ, എന്റെ അമ്മ എനിക്ക് 100 രൂപയ്ക്ക് 4 ഷർട്ട് കിട്ടുന്ന ഫുട്പാത്തിൽ നിന്ന് ഷർട്ട് വാങ്ങി തന്നിട്ടുണ്ട്. எங்க அம்மா எனக்கு 100 ரூபாய் மதிக்கக்கூடிய ஃபுட்பாத்ல வச்சு விக்கிற 4 ஷர்ட் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. 100 രൂപയ്ക്ക് 4, 25 രൂപ ഒരു ഷർട്ടിന്റെ വില. ஆமென். ஹல்லேலூயா. 100 ரூபாய்க்கு 4 ஷர்ட். ஹல்லேலூயா. 25 ரூபாய் ஒரு ஷர்ட்டோட விலை. ഫുട്പാത്തിൽ തൂക്കിയിട്ടിരിക്കുന്ന ഷർട്ട്, ஃபுட்பாத்ல தூக்கி ஆமென் விற்க வைத்திருக்கிறதான ஷர்ட். ഹല്ലേലൂയ. യേശുവിനെ അറിയുന്നതിന് മുമ്പ്, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக എന്റെ അമ്മ എനിക്ക് വാങ്ങി തന്നത് 25 രൂപയുടെ ഷർട്ട്. எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த 25 ரூபாய் மதிப்புள்ள ஷர்ட். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ യേശുവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചപ്പോൾ, நான் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது, ഞാൻ എന്റെ യേശുവിനെ ഉയർത്താൻ തുടങ്ങിയപ്പോൾ, இயேசுவை உயர்த்த தொடங்கின போது, എന്റെ സ്റ്റാൻഡേർഡിനെ ദൈവം അങ്ങ് മാറ്റി. என் ஸ்டாண்டர்ட தேவன் மாற்றினார். ഞാൻ ഇന്ന് കയറുന്നത് വാൻ ഹുസൈനിലാണ്. ஆமென். நான் போடுறதெல்லாம் பிராண்டட் ட்ரெஸ் தான். അല്ലെങ്കിൽ ഞാൻ ഇന്ന് പോകുന്നത് വാൻ ഹുസൈനിലാണ്. ஆமென். இன்னைக்கு நான் போறது வான் குசேன் தான். സികെയുടെ ബ്രാൻഡിലാ പോകുന്നത്. சிகே பிராண்ட் தான் போறேன். എന്റെ ബ്രാൻഡിനെ ദൈവം മാറ്റി. பிராண்ட தேவன் மாற்றினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். കഷ്ടത പ്രസംഗിക്കാൻ വരുന്നവന്മാർ വരുന്നത് MG ഹെക്ടറിലാണ്, മറന്നു പോകരുത്. ஆமே, கஷ்டங்கள் தான் நமக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண வருகிறவங்க MG ஹெக்டர் கார்ல தான் வந்து இறங்குறாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇന്നോവ ക്രിസ്റ്റയിൽ വന്ന് ഇറങ്ങിയിട്ടോ, ക്രിസ്ത്യാനികളെ ദൈവം നിനക്ക് കഷ്ടത തന്നിട്ടുണ്ട്, പരലോകത്ത് അനുഗ്രഹമുണ്ട്. ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ண வந்தவங்க இனோவா கிறிஸ்டாவுல வந்து இறங்கிட்டு வந்து சொல்றாங்க, தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறது கஷ்டங்கள் தான், பரலோகத்துல தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. അവന്റെ വയറ് കണ്ടാലേ അറിയാം. அவருடைய வயரை பார்த்தாலே நமக்கு தெரியும். അവൻ തിന്ന് നിന്ന് ഊപ്പാട് വന്നിട്ട്, அவர் தின்னு தின்னு ஆமென் வயிறு பெருகி வந்திருக்கிறான்னு சொல்லி, തിന്ന് നിന്ന് ഊപ്പാട് വന്നിട്ട് വിശ്വാസികളെ വഴിതെറ്റിക്കുക. ஆமென். தின்னு தின்னு தொப்ப பெருகி விசுவாசிகளை ஆமென் கெடுக்கிறாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരൊറ്റ കാര്യം ഞാൻ പറയാം. ஒரே காரியத்தை നീ சொல்லுகிறேன். എന്നാണോ ക്രിസ്തുവിൽ വരുന്നത്, எப்போ நீங்க கிறிஸ்துக்குள் வருகிறீர்களோ അന്ന് മുതൽ നീ ദാരിദ്ര്യനല്ല. அன்று முதல் நீங்கள் தரித்திரத்தை அல்ல, നീ ദരിദ്രനല്ല. நீங்க தரித்திரன் அல்ல, You are king. நீங்கள் ராஜா. You are king. நீங்கள் ராஜா. കരം അടിച്ചു പറ. கையை தள்ளி சொல்லுங்க. Praise the Lord. ஜீசஸ். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. സ്വർഗത്തില് பரலோகத்தில் അനുഗ്രഹവും ശാപവും ഇല്ല. ஆசீர்வாதமோ சாபமோ இல்லை. സ്വർഗത്തിൽ പോയി ദൈവം ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്നു. அவன் பரலோகத்துல தேவன் சொல்லுவாரா, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி പറയാ യേശു. ജാക്കുലിൻ ഫ്രണ്ടിൽ വരൂ. ஆமென். ஜாக்லின் முன்னாடி வா. ഉണ്ടോ? ജാക്കുലിൻ ഉണ്ടോ? ஜாக்லின் இருக்கீங்களா? ഇരുന്ന ഞാൻ വിളിക്കാം. இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ജാക്കുലിൻ ഫ്രണ്ടിൽ വാ. ஜாக்லின் ஃப்ரண்ட்ல வாங்க. Praise the Lord. അയ്യോ സിസ്റ്റർ, ഞാൻ இல்ல. ഉദാഹരണം പറയുന്നത്. ഇരുന്ന ഞാൻ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். എനിക്കറിയാം ജാക്കുലിൻ ഇവിടെ ഉണ്ട്, ഞാൻ വിളിക്കാം. எனக்கு தெரியும் ஜாக்லின் இங்க இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். ദൈവം കർത്താവ് തലയിൽ കൈ വെച്ചിട്ട് പറയാ, ஆமென். தலைமையில கை வச்சு சொல்லுகிறா, അടുത്ത വർഷം നിനക്കൊരു വീട് കിട്ടും, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும், നിനക്കൊരു കാർ കിട്ടും. ஒரு வீடு ஆமென் கார் கிடைக்கும். സ്വർഗത്തിൽ പറയോ? பரலோகத்துல சொல்லுவாங்களா? എല്ലാരും പറഞ്ഞു സ്വർഗത്തിൽ ബ്ലെസ്സിംഗ് ഇല്ല. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்துல ஆசீர்வாதம் இல்லை. പറഞ്ഞേ, സ്വർഗത്തിൽ ബ്ലെസ്സിംഗ് ഇല്ല. சொல்லுங்க எல்லாரும், பரலோகத்துல ஆசீர்வாதம் இல்லை. സ്വർഗത്തിൽ ശാപമില്ല. பரலோகத்தில் சாபம் இல்லை. സ്വർഗത്തിൽ രോഗസൗഖ്യം ഇല്ല. பரலோகத்துல வியாதியில் இருந்து சுகம் அல்ல.
പറ. സ്വർഗത്തിൽ രോഗസൗഖ്യ ശുശ്രൂഷ ഇല്ല. ஆமே பரலோகத்துல வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியம் இல்ல. സ്വർഗത്തിൽ ക്യാൻസർ ഇല്ല. ஆமென். பரலோகத்துல கேன்சர் இல்லை, ഡയബറ്റീസ് ഇല്ല, டயபெட்டிஸ் இல்லை, ഷുഗർ ഇല്ല. சுகர் இல்லை. അപ്പൊ പിന്നെ എന്താ ഉള്ള സ്വർഗത്തിൽ? என்னதான் இருக்கு பரலோகத்துல? സ്വർഗത്തിൽ ഉള്ളത് ഒന്നേ ഉള്ളൂ. பரலோகத்துல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். പ്രീച്ചിങ് ഉണ്ടോ? ஆமே. பிரசங்கம் இருக்கா? പറഞ്ഞേ. സ്വർഗത്തിൽ പ്രസംഗം ഇല്ല, பரலோகத்துல பிரசங்கம் இல்ல, ഓഫറിംഗ് ഇല്ല, காணிக்கை இல்ல, സങ്കീർത്തന വായന ഇല്ല, சங்கீத வாசிப்பு இல்ல, സാക്ഷ്യം പറച്ചിലില്ല, சாட்சி சொல்றது இல்ல. ഇതെല്ലാം ഭൂമിയില. எல்லாமே பூமியில் தான். അപ്പൊ സ്വർഗത്തിലുള്ള എന്താണ്? அப்ப பரலோகத்துல என்னதான் இருக்கு? ആരാധന, ஆராதனை. ஜீசஸ். ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലാവുന്നുണ്ടോ? சொல்றது உங்களுக்கு புரியுதா? അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள், നീ കൊടുക്കുന്ന ഓഫറിംഗിന്റെ പ്രതിഫലം ഇവിടെ കിട്ടുമെന്നാണ് ഞാൻ പറഞ്ഞത്. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கைக்குரிய பிரதிபலன் இந்த பூமியிலே உங்களுக்கு கிடைக்கும். ഈ ഭൂമിയിൽ നിന്നെ നോക്കി ഇരിക്കുന്നത് ശാപമല്ല. ஆமென். இந்த பூமியில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சாபம் அல்ல, അനുഗ്രഹം, ஆசீர்வாதம். ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കും. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். നമ്മൾ അനുഗ്രഹം പ്രാപിക്കേണ്ടവരാ. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். അനുഗ്രഹത്തിൽ ജീവിക്കേണ്ടവരാ. ஆமென். ஆசீர்வாதத்துல வாழ வேண்டியவர்கள். സിസ്റ്റർ ജാക്കുലിൻ, சிஸ்டர் ஜாக்குலின், നിന്റെ എല്ലാ ദാരിദ്ര്യത്തെയും കർത്താവ് എടുത്ത് മാറ്റാം. உங்க எல்லா தரித்திர நிலைமைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுவார். നിന്റെ ഫൈനാൻഷ്യൽ പ്രോബ്ലം ഞാൻ മാറ്റാൻ உங்க പോകും. பொருளாதார பிரச்சனையை நான் மாற்ற போகிறேன். നിനക്ക് ഞാൻ ഒരു ഉപജീവന മാർഗത്തെ തുറക്കും. ஆமென். ஆமென். நீங்கள் பிழைக்கக்கூடிய வழியை நான் காண்பித்து கொடுப்பேன். നിനക്ക് ഞാൻ ഒരു വീട് തരും. உனக்கு நான் ஒரு வீட்டை தருவேன். നീ യേശുവിനെ അറിഞ്ഞതുകൊണ്ട് இயேசுவை அறிந்ததினாலே നിന്നിലൂടെ உங்கள் மூலமாய் ഒരു ജാതി സഭയ്ക്കകത്ത് വരും. ஒரு ஜாதியினர் சபைக்குள்ள வருவார்கள். നിന്നെ ഞാൻ നിന്റെ വില്ലേജിൽ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. உன்னை நான் உங்களுடைய பகுதி ஏரியாவை பயன்படுத்த போகிறேன். നിന്നെ ആരാണോ നിന്ദിച്ചത്, உங்களை யார் நிந்தித்தார்களோ, ആരാണോ നിന്നെ കണ്ണുനീരൊഴുക്കിപ്പിച്ചത്, யார் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்தார்களோ, അവരുടെ നടുവിൽ அவர்கள் நடுவிலே നിന്റെ തലയെ ഞാൻ ഉയർത്തുമെന്ന് சாலையை நான் உயர்த்துவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി ദൂത് പറയുന്നു. சேனைகளின் கர்த்தர் இந்த இரவில் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. കണ്ടോ? ஹalleluya. ജ്ഞാനത്തിൽ തീ കത്തണം, ஞானத்தில் அக்கினி பற்றி எரிய வேண்டும். വിവേകത്തിൽ തീ കത്തണം. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. விவேகத்திலே ஆமென், உணர்வு. ஆமென். ஹalleluya. ஆலோசனையிலே தேவனுடைய அக்கினி பற்றி எரிய வேண்டும். നമ്മുടെ ശരീരത്തിൽ വ്യാപരിക്കുന്ന 7 തീ, நம்முடைய சரீரத்தில் பற்றி எரியக்கூடிய 7 அக்கினி. പറഞ്ഞേ. சொல்லுங்க. ആ 7 പൊൻനിലവിളക്ക് ഞാനാണെന്ന് പറഞ്ഞേ. அந்த 7 குத்து விளக்கே நான் தான் சொல்லுங்க. അയ്യോ, അത് കാണാൻ വേണ്ടിയിട്ട് ഇസ്രായേലിൽ പോവാ. ഇസ്രായേലിൽ ஆமென். அதை பார்க்கிறதுக்காக இஸ்ரவேலுக்கு போகணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு ആ 7 പൊൻനിലവിളക്ക് നീയാണ്. அந்த 7 பொன் குத்து விளக்கு நீங்கதான். നീയാണ് ദൈവത്തിന്റെ 7 പൊൻനിലവിളക്ക്. நீங்கதான் அந்த 7 பொன் குத்து விளக்கு. 7 വിളക്കിൻ നടുവിൽ ശോഭപൂർണനായി. ശ്രദ്ധിച്ചോണേ. 7 വിളക്കിൻ നടുവിൽ. ചിലര് ബൈബിൾ അടച്ച് സിബിട്ടു. ஆமென். சிலர் ஆமென் பைபிளை மூடி ஜிப்பே போட்டாங்க. അല്ലേലൂയ. ഞാൻ ഇവിടെ പ്രസംഗം തുടങ്ങിയതേ ഉള്ളൂ. ചിലര് ബൈബിൾ അടച്ച് സിബ് വിട്ടു. இப்பதான் பிரசங்கமே ஸ்டார்ட் பண்றோம், அதுக்குள்ள நீங்க ஆமென் ஜிப்பே போட்டீங்க. ചിലര് കണ്ണാടി ഊരി മടക്കിയും വെച്ചു. சிலர்லாம் கண்ணாடி உருவி மடக்கியும் வச்சுட்டாங்க. ഇതൊക്കെ മീറ്റ് തീർന്നതിന്റെ സിമ്പലാ. ஆமா, இதெல்லாம் கூட்டத்தை முடிச்சிருங்க அப்படிங்கறதுக்குரிய சிம்டம்ஸ் தான். 8:50 സിമ്പല് കാണിച്ചു തരിക. സിമ്പല്. ஆமா, 8:50 ஆயிடுச்சுல, அதனால அவங்க அந்த சிம்டம்ஸ் காட்டுறாங்க. ഐ ആം വെരി ഡേഞ്ചറസ്. ഓക്കെ. ஆமா, நான் வெரி டேஞ்சரஸ். ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി വെരി ഡേഞ്ചർ. ഇപ്പൊ കൺട്രോൾ എന്റെ കയ്യിലായിരിക്കുന്നത്. ஆமா, இந்த கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலும் என் கையில தான் இருக்கு. ഇപ്പൊ പുൽപ്പറ്റിന്റെ കൺട്രോൾ എന്റെ കയ്യിലാ. ஆமா, இப்போ பலிபீடத்தின் கண்ட்ரோல் என் கையில. ഹല്ലേലൂയ. ஹalleluya. റവറന്റ് ഡാനിയൽ ലിവിങ്സ്റ്റൺ പാസ്റ്ററിന്റെ അല്ല. ஆமா, ரெவரண்ட் டேனியல் லிவிங்ஸ்டன் பாஸ்டருடைய அல்ல, പ്രോഫറ്റ് ലിനീഷിന്റെ കയ്യിലാണ്. ப்ராஃபட் லிலிஸ் கையில. എത്ര വലിയ ആളായിരുന്നാലും ഞാൻ എണീപ്പിച്ച് നിർത്തും. ஆமென். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எழும்பி நில்லுங்கன்னு சொல்லிடுவேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വീട്ടിൽ പോകാനും പറയും. வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். പാസ്റ്ററിന്റെ അടുത്ത് ദേഷ്യം കാണിക്കരുത്, എന്റെ അടുത്ത് കാണിച്ചോ. ஆமென். பாஸ்டர் இடத்துல நீங்க கோபப்பட வேண்டாம், என்கிட்ட நீங்க கோபப்பட்டுங்க. വെളിയിൽ വരുമ്പോ 2 ഇടി തന്നാലും കുഴപ്പമില്ല. அவன்ல வரும்போது 2 அடி அடிச்சாலும் பரவாயில்ல. Praise the Lord. ഞാൻ ഈ പ്രസംഗിച്ചോണ്ടിരിക്കുമ്പോ എന്നെ അറ്റാക്ക് ചെയ്ത് ഞാൻ മൈക്കൊക്കെ എടുത്ത് பிரசங்கம் பண்ணும் போது தாக்கிடாதீங்க. Praise the Lord. ഇത് കഴിഞ്ഞിട്ട് വെളിയിൽ വരുമ്പോ എന്ത് വേണോ ചെയ്തോ, തുപ്പയോ ഇടിക്കുകയോ എന്ത് വേണോ ചെയ്തോ. ஆமா, இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வெளில வரும்போது துப்புறதோ அடிக்கிறதோ என்ன வேணா செய்யுங்க. ഹല്ലേലൂയ. Praise the Lord. Amen. 2026 നീ വേറെ മാതിരി ഇരിക്കണം. 2026 நீங்க வேற மாதிரி மாறணும். പറഞ്ഞേ. சொல்லுங்க. ഞാനാണ് 7 പൊൻനിലവിളക്ക്. நான் தான் அந்த 7 பொன் குத்து விளக்கு.
അതിലെ ഒരു ശാഖ, അതിലെ ഒരു പகுதி, ഒരു തിരി, ஒரு திரி ஞானம். ஞானம். இரண்டாவதாக விவேகம். ஆமென், ஆலோசனை. ஒரு விசுவாசிக்கு வேண்டது, ஒரு விசுவாசிக்கு தேவையானது என்னவென்றால், ஹல்லேலூயா, ஜீசஸ். who is believer? ஆமென், விசுவாசி யார்? ஞானமுள்ளவன் பிலீவர். ஞானமுள்ளவர்கள் தான் விசுவாசி. ஞானமுள்ளவனாയിരിക്കണം லீடர். ஞானமுள்ளவர்களாகத்தான் லீடர் இருக்க வேண்டும். ஞானமுள்ளவனாയിരിക്കണം பாஸ்டர். ஞானமுள்ளவர்களாக பாஸ்டர் இருக்க வேண்டும். ஞானத்தில் தீ கத்தണം. ஞானத்தில் அக்கினி பற்றி எரிய வேண்டும். ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசி விவேகமுள்ளவனாയിരിക്കണം. ஆமென், ஹல்லேலூயா. ஆலோசனை உள்ளவராய் இருக்க வேண்டும். விவேகமுள்ளவனாയിരിക്കണം. ஆலோசனை உள்ளவராய் இருக்க வேண்டும். അപ്പൊ ഞാൻ ആലോചനയ്ക്ക് എന്ത് പറയും മോനെ? വിവേകം, മലയാളത്തിൽ ആലോചന. ஆமென், ஆலோசனை. ஆமென், ஆலோசனை. വിവേക, அறிவை. ആലോചന, அறிவை உணர்த்துமா அருளுமாவி. ഒന്ന് ஞானത്തിൽ തീ കത്തണം. ஞானத்தில் அக்கினி எரிய வேண்டும். വിവേകത്തിൽ തീ കത്തണം. ஆலோசனையில் அக்கினி பற்றி எரிய வேண்டும். ആലോചനയിൽ തീ കത്തണം. அறிவில் ஆமென் ஆமென் கர்த்தருடைய அக்கினி எரிய வேண்டும். ബലത്തിൽ തീ കത്തണം. ஆமென், ஹல்லேலூயா. பலத்தில் ஆமென் அக்கினி பற்றி எரிய வேண்டும். പരിജ്ഞാനത്തിൽ തീ കത്തണം. ஹல்லேலூயா. ஆமென், அதாவது அறிவில தேவன் அக்கினி பற்றி எரிய வேண்டும். യഹോവ ഭക്തിയിൽ തീ കത്തണം. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தில் அக்கினி பற்றி எரியணும். മനസ്സിലായോ? ஜீசஸ். യഹോവ ഭക്തിയുടെ കാര്യത്തിൽ തീ കയറ്റണം. ஆமென், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த காரியத்தில் அக்கினி பற்றி எரிய வேண்டும். ആരാധനയിൽ ഞാൻ തീയായിരിക്കണം. ஆராதனையில நான் அக்கினியா இருக்கணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ആളിക്കത്തുന്ന തീ തുള്ളി ചാടി ഒരു എന്താ പറയാ അമിട്ട് പൊട്ടുന്ന പോലെ ഇരിക്കും. ஆமென், ஹல்லேலூயா. படர்ந்து எரிகிற பற்றி எரிகிற அக்கினி துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். അങ്ങനെ ഇരിക്കുന്നത്. அப்படிதான், ஹல்லேலூயா. எழும்பி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ഹല്ലേലൂயா. ஜீசஸ். 7 തീജ്വാല, 7 அக்கினி ஜுவாலை. അതാണ് ഇമ്മാനുവേലിന്റെ ഗ്രൂപ്പ്. அதுதான் இம்மானுவேலை சார்ந்த குழுவினர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇക്കബോദിന്റെ ഗ്രൂപ്പ് ആണെങ്കിൽ ഇക്കബോത്തിൻ കുழுவினர்கள் என்றால் സ്വോത്രം പറയത്തില്ല. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. സ്വോത്രം പറയാതിരിക്കുന്നവനെ കണ്ടാ മനസ്സിലായി ഇക്കബോദിന്റെ ആളാണ്. ஸ்தோத்திரம் சொல்லாம இருக்கிறவங்களை பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும் இது ഇക്കബോത്തിൻ கூட்டம்னு சொல்லி. കൈയടിക്കത്തില്ല, கை தட்ட மாட்டாங்க. എല്ലാവരും ആരാധിച്ചാൽ ആളിങ്ങനെ ഇരിക്കും. அவன் எல்லாரும் ஆராதிச்சாலும் கையை கட்டிட்டு அப்படிதான் உட்கார்ந்திருப்பாங்க. ഇക്കബോദിന്റെ ആള്, இக்கபோத்தின் ஆள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென், ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കറക്റ്റ് 9 മണിയാകുമ്പോ വീട്ടിൽ പോകും. ഇക്കബോദിന്റെ சரியா ആള് 9 மணி ஆயிடுச்சுனா வீட்டுக்கு போயிடணும். இக்கபோத்தின் ஆட்கள். ഇമ്മാനുവേൽ സമയം നോക്കാതെ വാച്ചിൽ പോലും നോക്കത്തില്ല, അങ്ങനെ ஆமென். இம்மானுவேல் வாட்ச கூட பார்க்க மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ഒറ്റയെണ്ണം മീറ്റിങ്ങിന് വരുമ്പോ വാച്ച് കെട്ടിക്കൊണ്ട് വരരുത്. ஆமென். ஒருவர் கூட கூட்டத்துக்கு வரும்போது வாட்ச கட்டிட்டு மட்டும் வந்துடாதீங்க. പിശാച് ഇടയ്ക്ക് പറയും നോക്ക് നോക്ക് സമയം പോയി, ഇതാ മറ്റേ മൈക്ക് തിന്നോണ്ടിരിക്കുന്നു. ஆமென். பிசாசு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். ஆமென், நீ வாட்ச பாரு மத்தவன் மைக்க தின்னுட்டு இருக்கிறாரு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രാമൻ പറഞ്ഞേ ஆமென் சொல்லுங்க. ഇക്കബോദ് ഇടയ്ക്കിടയ്ക്ക് വായിക്ക് നോക്ക്, ഒരു വല്ലാത്തൊരു തെറ്റ്. ஆமென். இக்கபோத் அடிக்கடி ஆமென் இப்படி பாப்பாங்க, தலையை சொறிவாங்க. ഇക്കബോദിന്റെ തലയിൽ മുഴുവനും ഡാൻഡ്രഫ് ആയിരിക്കും. இக்கபோத் சார்ந்த நபர்களுக்கு தலை முழுவதும் டாண்ட்ரஃபா தான் இருக்கும். കുടഞ്ഞിടുക ഈ ഡാൻഡ്രഫ്. ஆமென், பயங்கரமா ஆமென் இப்படி பண்ணுவாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരു ആരാധനയുടെ ഒരു 10 മിനിറ്റ് കൂടിയ ഇറിറ്റേറ്റ് കാണിക്കുന്ന നീ എങ്ങനെ സ്വർഗത്തിൽ പോകും? ஆராதனையில ஒரு 10 நிமிஷம் கூடி போனா ஆமென் தொந்தரவா ஆமென் உணரக்கூடிய நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇവിടെ 24 hours ഉറങ്ങാതെ ഇരുന്ന ആരാധനയല്ലേ? அங்க ஆமென் 24 hours 24 மணி நேரம் தூங்காமல் ஆராதனை. പ്രൈസ് ദി ലോർഡ്. പറഞ്ഞേ சொல்லுங்க. ഞാൻ ഇക്കബോദിന്റെ ആളല്ല. ஆமென் சொல்லுங்க. நான் இக்கபோத்தின் ஆள் அல்ல, ഇമ്മാനുവേലാണ്. இம்மானுவேல் ஆள். കരം നല്ല അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. കരങ്ങളെ അടിച്ച് கையை தட்டி. പോരാ 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 போதாது நல்ல உற்சாகமாய். ചൂടാരാ ബാലാബാ രാഗധാരാ ബാ ശാന്തരാധാരാ. ராபால ஹதரகடக യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, ஷம்பேனியா. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில், യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில், യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் അഭിഷേകത്തോടെ அபிஷேகம் பற்றி எரியட்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സമയത്തിന് നിർത്താം. ഓക്കെ, ഡോണ്ട് വറി. ஆமென். நேரத்துக்கு சரியா முடிக்கலாம், கவலைப்படாதீங்க. എന്റെ വാച്ചിൽ ഇനി 5 മിനിറ്റും കൂടെ ഉണ്ട്. 9. ஆமென். என் வாட்சில இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட. ഏലിയുടെ പുത്രന്മാർ, ஏலியின் பிள்ளைகள், മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തിയ ഏലിയുടെ പുത്രന്മാർ, மகிமையை இழந்ததான ஏலியின் புத்திரர்கள்
ദൈവത്തിന്റെ നിയമപ്പെട്ടകത്തെ നഷ്ടപ്പെടുത്തി. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை இழந்து போனார்கள். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. എന്നാൽ ஆனால் സാമുവേൽ എഴുന്നേൽപ്പിച്ച ദാവീദ്, சாமுவேல் எழும்ப பண்ணின தாவீதோ, ഏലിയുടെ പുത്രന്മാർ നഷ്ടപ്പെടുത്തിയ ദൈവത്തിന്റെ പെട്ടകത്തെ തിരിച്ചു പിടിച്ചു. ஆமென். ஏலியின் ஹல்லேலூயா குமாரர்கள் இழந்து போன உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் மீட்டு கொண்டு நகரத்துக்கு கொண்டு Praise the Lord. Amen. ഇഖബോദിന്റെ ഗ്രൂപ്പ് ദൈവത്തിന്റെ പെട്ടകത്തെ നഷ്ടപ്പെടുത്തിയപ്പോൾ, ஆமென், இக்கபோத்தின் குழுவை சார்ந்தவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நஷ்டப்படுத்தி இழந்தபோது, ആമേൻ, ஆமென், ഇമ്മാനുവേലിന്റെ കൂട്ടർ, இம்மானுவேலின் குழுவினர்கள் ദൈവത്തിന്റെ നിയമപ്പെട്ടകത്തെ തിരിച്ചു പിടിച്ചു. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை திரும்ப மீட்டு கொண்டார்கள். 2026 തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, திரும்ப பெற்றுக்கொள்கிற வருஷமாயிருக்கும். നഷ്ടപ്പെട്ടതിനെ തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்கிற வருஷமாயிருக்கும். നഷ്ടപ്പെട്ട വീടിനെ തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, நஷ்டப்பட்ட வீட்டை திரும்பிக் கொள்கிற வருஷமாயிருக்கும். നഷ്ടപ്പെട്ട ജോലി തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, நஷ்டப்பட்ட வேலையை திருப்பிக் கொள்கிற வருஷமாயிருக்கும். നഷ്ടപ്പെട്ട തലമുറയെ തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, நஷ்டப்பட்ட தலைமுறையை திரும்பி பிடிக்கிற வருஷமாயிருக்கும். നഷ്ടപ്പെട്ട ശുശ്രൂഷയെ തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, நஷ்டப்பட்டு போன இழந்த ஊழியத்தை திருப்பி கொள்ளக்கூடிய வருஷமாயிருக்கும். നഷ്ടപ്പെട്ട ദിവസം തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം, நஷ்டப்பட்டு இழந்ததான வருஷத்தை திருப்பி கொள்கிற வருஷமாயிருக்கும். കരങ്ങളെ തട്ടി, கைகளை தட்டி, പോരാ 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 പോരാ, ஆமென், போத நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, പോരാ പോരാ, നല്ലവണ്ണ കൈയടിച്ച് நல்ல கையை தட்டி கத்திர துதிங்க. ഓ റാബാല ശാന്തരാധര ராகதல ரீபால சுடப ദീപാല റാഗാദാരബ ராமானா Yes. அங்கரா ஷேகேலமா. கையை தட்டி கத்திர துதிப்போ. നീ ഇമ്മാനുവേലാണോ? நீங்க இம்மானுவேலா? എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, നീ ഇമ്മാനുവേലാണോ? நீங்க இம்மானுவேலா? ഇന്നലെ കണ്ട മിസ്രൈമിനെ നീ കാണത്തില്ല. ஓ, நேற்று வரையில பார்த்த எகிப்தியனை இனி நீங்கள் பார்ப்பது இல்லை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, அமே பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഇന്നലെ കണ്ട, இன்று கண்ட அமே நேற்று வரையில பார்த்த ഈജിപ്തിനെ ഞാൻ കാണത്തില്ല. எகிப்தை நான் இனி பார்க்க மாட்டேன். ഇന്നലെ കണ്ട ഡോക്ടറിനെ ഞാൻ കാണത്തില്ല. நேற்று பார்த்த மருத்துவரை இனி நான் பார்க்க மாட்டேன். എല്ലാരും പറഞ്ഞേ, ഇന്നലെ ഞാൻ കണ്ട நேற்று நான் பார்த்த ഡോക്ടറിനെ ഞാൻ കാണത്തില്ല. டாக்டரை நான் இனி பார்க்க மாட்டேன். ഇന്നലത്തെ ചെക്കപ്പ് ഇനി ഉണ്ടാകത്തില്ല. நேற்றைய நாட்களில் எடுக்கப்பட்ட செக்கப் இனி நான் எடுக்க போவது இல்லை. അല്ലെങ്കിൽ ഇന്നലത്തെ തോറ്റ ഫയൽ ഞാൻ ഇനി എടുക്കത്തില്ല. ஆமென். நேற்றைய நாட்களில் தோற்று போன ஃபைலை இனி நான் எடுக்க மாட்டேன். ഇന്നലത്തെ ലോൺ ഇന്ന് വരത്തില്ല. ஆமென். நேற்றைய காலகட்டத்தின் லோன் இனி எனக்கு வராது. സകല ലോണുകളെ ദൈവം ക്ലോസ് ചെയ്യുകയാണ്. சகல லோன்களை கத்த க்ளோஸ் பண்ணுகிறார். സകല ഫയലുകളെ ക്ലോസ് ചെയ്യുകയാണ്. சகல ஃபைல்களை கத்த க்ளோஸ் பண்ணுகிறார். സകല കേസുകളെ ക്ലോസ് ചെയ്യുകയാണ്. சகல கேஸ்களை கத்த க்ளோஸ் பண்ணுகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க, നീ ഇമ്മാനുവേലിന്റെ കയ്യിലാണ്. நீங்க இம்மானுவேலின் ஆட்கள். നീ ഇമ്മാനുവേലിന്റെ കയ്യിലാണ്. நீங்க இம்மானுவேலின் கையில் இருக்கிறீங்க. Praise to Jesus. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. ஹalleluya. രണ്ട് സഭ, ரெண்டு சபை, ഇക്കബോദിന്റെ കീഴിലുള്ള സഭ, இக்கபோத்தின் கீழாக இருக்கக்கூடிய சபை, ഇമ്മാനുവേലിന്റെ സഭ. இம்மானுவேலுக்கு கீழாக இருக்கக்கூடிய சபை. ഏതാണ് ഇക്കബോദിന്റെ സഭ? இக்கபோத்தின் சபை என்றால் என்ன? മണലിൽ വയ്ക്കുന്ന സഭ, மணலுக்கு மேலே கட்டுகிற சபை. Praise the Lord. ஆமென். അവൻ വന്നോടനെ 1000-10,000 പേരിങ്ങനെ വരും. ஆமென். அவன் வந்த வேகத்துக்கு 1000-10,000 பேர் வந்துருவாங்க. Praise the Lord. ഫാൻസ്, ஆமென். ஃபேன்ஸ், കുറെ ഫാൻസ് കൂടി വരും. அநேக ஃபேன்ஸ் கூடி வருவாங்க. ഹല്ലേലൂയ. അതുപോലെ അങ്ങ് പോകും. அது போலவே போயிடும். Praise the Lord. എന്നാൽ ഇമ്മാനുവേൽ വയ്ക്കുന്ന സഭ ஆனா இம்மானுவேல் கட்டி எழுப்புகிற சபை, പാറയിൽ വയ്ക്കുന്ന സഭയാണ്. கண்மலைக்கு மேலே கட்டுகிற சபை. Praise the Lord. യേശു പറഞ്ഞത്, இயேசு சொன்னது என்ன? ഐ വിൽ ബിൽഡ് മൈ ചർച്ച് ഇൻ മണൽ എന്നല്ല. ஆமென். நான் என் சபையை மணலுக்கு மேலே கட்டுவேன்னு சொல்லல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഐ വിൽ ബിൽഡ് മൈ ചർച്ച് ഇൻ മണൽ എന്നല്ല. ஆமென். நான் இந்த மணலுக்கு மேலே என் சபையை கட்டுவேன் என்றல்ல. ഐ വിൽ ബിൽഡ് മൈ ചർച്ച് ഇൻ റോക്ക്. ஓ, நான் என் சபையை பாறைக்கு மேலே கட்டுவேன். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ സഭ പാറയിലായിരിക്കുന്നത്. உங்க சபை பாறையில கட்டப்பட்டிருக்கு. ഹേ പീറ്റർ, பேதுருவே, നീ പാറയാകുന്നു. நீ பாறையா இருக்கிறாய். ഈ പാറയിൽ ഞാൻ എന്റെ സഭയെ இந்த പണിയും. பாறை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். നിന്റെ പ്രവചനം ഉണ്ടായത് പാറയ്ക്കകത്ത് നിന്നാ. ஆமென். உங்களுக்கு தீர்க்கதரிசனம் வந்தது பாறையில் இருந்துதான். പറഞ്ഞേ, சொல்லுங்க. നിന്റെ കൃപാവനം പുറത്തു വന്നത് உங்க கிருபை வரங்கள் வெளியே வந்தது പാറയിൽ നിന്നാണ്. பாறையில் இருந்துதான். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പറഞ്ഞേ, சொல்லுங்க.
Praise the Lord. Hallelujah. മോശ അടിച്ച പാറയിൽ നിന്ന് വെളിപ്പെട്ടത് പ്രവചനപരം. ஓ மோசே அடித்ததானே அந்த மலையிலிருந்து புறப்பட்டது தீர்க்க தரிசன வரம், അപ്പോസ്തലിക വരം. அப்போஸ்தல வரம். ഒരു നദി പോലെ ഇന്ന് രാത്രി ഒഴുകുകയാണ്. நதியை போல இந்த இரவு ஓடி வருகிறது. Praise the Lord. ஆமென். വിശ്വസിക്കുന്നവരെ ഉള്ളിൽ നിന്ന് விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இருந்து തിരുവെഴുത്ത് പറയുന്നത് പോലെ திருவசனம் சொல்வது போல ഫൈവ് ഫോൾഡ് മിനിസ്ട്രി വെളിയിൽ വരും. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி 5 வித ஊழியங்கள் வரும். നദി പോലെ പുറത്തു വരും. நதியை போல ஓடி வரும். Yes. Jesus. എന്താ യേശു എന്താ പറഞ്ഞേ? യേശു என்ன சொன்னா? വിശ്വസിക്കുന്നവന്റെ ഉള്ളിൽ നിന്ന് விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இருந்து തിരുവെഴുത്ത് പറയുന്നത് പോലെ வேத வாக்கியம் சொல்லுகிறது போல നദികൾ പുറത്തു വരും. நதிகள் வெளியே வரும். ഗംഗാ നദി വെളിയിൽ വരുമെന്നല്ല, கங்கா நதி வரும் என்றல்ல, വയൽ വരുന്നുമില്ലല്ലോ, കുറെ പറഞ്ഞേ. காவிரி நதி அல்ல, അടുത്ത് வைகை நதி அல்ல, അടുത്ത് தாமிரபரணி நதி அல்ல. അത് വരുമെന്നല്ല പറഞ്ഞത്. அதெல்லாம் வருது என்று சொல்லல. ഈ നദിയുടെ പേര്, இந்த நதிக்கு பேர் മത്തായി, மத்தேயு, മർക്കോസ്, மார்க்கு, ലൂക്ക്, லூக்கா, ജോൺ. யோவான். 4 സുവിശേഷത്തെ കുറിച്ചാ പറയുന്നത്. இது 4 சுவிசேஷங்களை குறித்து சொல்லுகிறது. Praise the Lord. Amen. 4 സുവിശേഷം 4 മുഖത്തെ കാണിക്കുന്നു. 4 சுவிசேஷம் 4 வித முகங்களை காண்பிக்கிறது. സിംഹത്തിന്റെ മുഖത്തെ കാണിക്കുന്നു. சிங்கத்தின் முகத்தை காண்பிக்கிறது. മത്തായിയുടെ സുവിശേഷം സിംഹമുഖത്തെ കാണിക്കുന്നു. மத்தேயு எழுதின சுவிசேஷம் சிங்கத்தின் முகத்தை காட்டுகிறது. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം മനുഷ്യ മുഖത്തെ കാണിക്കുന്നു. லூக்காவின் சுவிசேஷம் மனுஷ முகத்தை காண்பிக்கிறது. മർക്കോസിന്റെ സുവിശേഷം കാളമുഖത്തെ കാണിക്കുന്നു. மார்க்குவின் சுவிசேஷம் காளை முகத்தை காண்பிக்கிறது. യോഹന്നാന്റെ സുവിശേഷം കഴുകിന്റെ മുഖത്തെ കാണിക്കുന്നു. யோவான் சுவிசேஷம் கழுகின் முகத்தை காண்பிக்கிறது. ഈ 4 മുഖം നിന്റെ അകത്തു നിന്ന് പുറത്തു വരും. இந்த 4 முகமும் உங்களில் இருந்து புறப்பட்டு வரும். எஸ். ஐயா தட்டி நல்ல கர்த்தரை துதிங்க. உங்களில் இருந்து அது வெளியே வரும். Yes. உங்களில் இருந்து സിംഹമുഖം, சிங்கத்தின் முகம், അപ്പോസ്തലൻ, அப்போஸ்தலர், കഴുകു മുഖം, கழுகின் முகம், പ്രോഫറ്റ്, தீர்க்க தரிசிகள், മനുഷ്യമുഖം, மனித முகம், ഇവാഞ്ചലിസ്റ്റ്, ஓ சுவிசேஷகர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദാസമുഖം, ஆமென். வேலைக்காரருடைய முகம், പാസ്റ്റേഴ്സ്, பாஸ்டர்ஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാള എന്ന് പറഞ്ഞ് പുച്ഛിച്ച് കളിക്കരുത്. കാള, அவன் காளை அப்படின்னு சொல்லி நீங்க காளை என்று சொல்லி நீங்க கேவலமா நினைச்சிட வேண்டாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഒരിക്കൽ ஒரு முறை കേരളത്തിലൂടെ ഒരു ഗവർണർ വരികയാണ്. கேரளாவுல ஒரு வழியாக கவர்னர் வருகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഗവർണർ വരുമ്പോ അറിയാലോ, മുമ്പിലും പിന്നിലും എസ്കാർഡ് പോലീസുകാര്. ஆமென். கவர்னர் வரும்போது முன்னாடியும் பின்னாடியும் பயங்கரமான எஸ்கார்ட் வராங்க. എസ്കാർഡ് പോലീസുകാർ വരികയാണ്. ஆமென். எஸ்கார்ட் போலீஸ் எல்லாரும் வராங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇതിന്റെ ഇടയിൽ ഒരു ബ്രിഡ്ജ് ഉണ്ട്. இதுக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் பாலம் இருக்கு. ഒരു വണ്ടി മാത്രമേ അതുവഴി പോകത്തുള്ളൂ. அந்த பாலத்தின் வழியாக ஒரே ஒரு வண்டி தான் ஒரு முறை போக முடியும். 2 വണ്ടി ഒരുമിച്ച് പോകത്തില്ല. 2 வண்டி ஒரே நேரத்துல ஒண்ணு சேர்ந்து போக முடியாது. കഷ്ടിച്ച് ഒരു വണ്ടി മാത്രമേ പോകത്തുള്ളൂ. ஆமே, அதுல ரொம்ப நெருக்கமான இடமா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு ஒரு வண்டி தான் கடக்க முடியும். ബ്രിട്ടീഷുകാർ വെച്ചൊരു ചെറിയ പാലം, பிரிட்டிஷ்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு சின்ன பாலம். ആ പാലത്തിന്റെ നടുക്ക് அந்த பாலத்துக்கு நடுவுல ഒരു കാള വണ്ടി വന്നു. ஒரு காள வண்டி வந்துடுச்சு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഗവർണറിന്റെ വണ്ടി വരികയാ. கவர்னருடைய வண்டி வந்துடுது. എസ്കാർഡ് പോലീസ് പറഞ്ഞു, எஸ்கார்ட் போலீஸ் சொன்னாங்க, എടുത്ത് മാറ്റടാ നിന്റെ വണ്ടി, எடுத்து வண்டி எடுத்து மாத்துறா, എടുത്ത് മാറ്റടാ. ஆமே, வண்டி எடுத்துட்டு போடா. കുറെ തെറിയൊക്കെ വിളിച്ചു, பயங்கரமா திட்டுனாங்க. അനാവശ്യ വാക്കുകളൊക്കെ ഉപയോഗിച്ചു. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். കാളവണ്ടിക്കാരൻ പതുക്കെ തലപൊക്കിയിട്ട് പറഞ്ഞു, ஆமே, இந்த காள வண்டிக்காரன் தலையை உயர்த்தி இப்படி சொன்னா, സാറേ, சார், ആ കാറിനകത്തിരിക്കുന്നത് ഗവർണർ ആണെങ്കിലും, அந்த காருக்குள்ள இருக்கிறது ஒருவேளை கவர்னரா இருந்தாலும், മന്ത്രി ആണെങ്കിലും, மந்திரி ஆனாலும், പ്രൈം മിനിസ്റ്റർ பிரைம் ആണെങ്കിലും, மினிஸ்டர் ஆனாலும், ഇനി രാജാവാണെങ്കിലും, ராஜாவா இருந்தாலும், പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென், കാളവണ്ടി പുറകോട്ട് പോകത്തില്ല. காள வண்டி பின்னாடி போற வேலையே இல்ல. ആദ്യം കാളവണ്ടി തന്നെ പോകും. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ഫസ്റ്റ് കാളവണ്ടി തന്നെ പോകും. முதல்ல காள வண்டி தான் போகும். കാരണം കാളവണ്ടിക്ക് റിവേഴ്സ് ഗിയർ ഇല്ല. காள வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இல்ல. കരം അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கையை தட்டி கர்த்தரை துதிங்க. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கையை தட்டி சொல்லுங்க. ഒരു പാസ്റ്റർ ഒരു കാര്യത്തിന് വേണ്ടി ഇറങ്ങിയാൽ ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்துக்காக இறங்குவாங்கன்னா അവൻ വച്ച കാല് ഫ്രണ്ടിലായിരിക്കണം. அவங்க முன் வைத்த காலை பின்னாடி வைக்கிறதே இல்ல. നിന്റെ ഫ്രണ്ടിൽ നിൽക്കുന്നവർ റിവേഴ്സ് ഗിയർ ഇട്ട് പുറകെ പോകണം. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவன் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போய் தான். വിശ്വസിക്കുന്നവർ
കരമടിച്ചു പറ. വിശ്വാസിக்கிறവங்க കൈ 2026 2026 നിന്റെ വഴി തടയുന്ന സകലരും, ஆமென் ஆமென், നിന്റെ വഴി തടയുന്ന സകലതും உங்க வழியை தடுக்கிற சகலமும் റിവേഴ്സ് ഗിയർ ഇട്ട് പുറകോട്ട് പോകാൻ പോവുക. எல்லோரும் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி தான் போறாங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. നിന്റെ വീട്ടിന് ചുറ്റും ദൈവം വേലി കെട്ടി കാവലാക്കാൻ പോകും. உங்க வீட்டை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து காக்க போகிறார். You are something special. நீங்க விசேஷமானவர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഞാൻ വിളക്കാണ്. நான் ஒரு விளக்கு. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ഞാൻ ജ്വലിക്കുന്ന വിളക്ക്. நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ഞാൻ ജ്വലിക്കുന്ന വിളക്ക്. நான் பிரகாசிக்கிற விளக்கு. ഞാൻ ജ്വലിക്കുന്ന വിളക്ക്. பிரகாசிக்கிற விளக்கு. ഒരു വചനം വായിച്ചേ. ஒரு வசனத்தை வாசிங்க. വെളിപ്പാട് പുസ്തകം 1:13. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1:13. 1:13. റെവലേഷൻ 1:13 വേഗത്തിൽ വായിച്ചേ. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து. Praise the Lord. Amen. ആ നിലവിളക്കിന്റെ നടുവിൽ அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவிலே യേശു നിലയങ്കി ധരിച്ച് നിൽക്കുന്നു. യേശു ക്രിസ്തു നിലയങ്കിയെ ധരിത്തവരായി 2026 നിന്നിൽ യേശു വെളിപ്പെടുന്നത്, ഉങ്ങളിൽ യേശു വെളിപ്പെടുகிற வருஷமாயிருக்கும். യേശു വെളിപ്പെട്ട് വരുന്നത്, യേശു വെളിപ്പെട്ട് വരുவது ഈ ലോകം കാണും, இந்த உலகம் அறியும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. അണഞ്ഞ വിളക്കിൽ യേശു വരില്ല. அணைந்து போயிருக்கிற விளக்கை தேடி இயேசு வருவதில்லை. അണഞ്ഞ വിളക്കിൽ യേശു വെളിപ്പെടില്ല. அவன் அணைந்து போயிருக்கிற விளக்கில் இயேசு வெளிப்பட மாட்டார். കത്തുന്ന വിളക്കിൽ യേശു വരും. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை தேடி இயேசு வருவார். കത്തുന്ന വിളക്കിൽ യേശു വരും. ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை தேடி இயேசு வருவார். പ്രാർത്ഥനയോടെ എഴുന്നേറ്റേ. ஜெபத்தோடு எழும்புங்க. എല്ലാരും പ്രാർത്ഥനയോടെ എഴുന്നേറ്റേ. எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்திருக்கலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. നീ തീക്കകത്താണെങ്കിൽ, நீங்க அக்னிக்குள்ளே என்றால். പ്രൈസ് ദി ലോർഡ്. പറഞ്ഞേ. சொல்லுங்க. നീ തീക്കകത്താണെങ്കിൽ, நீங்க அக்னிக்குள்ளே என்றால் യേശു അവിടെ ഇറങ്ങി വരും. இயேசு அங்கேயும் இறங்கி வருவார். ഒരിക്കൽ ஒரு முறை ഒരു രാജാവിന്റെ എണ്ണം തെറ്റിപ്പോയി. ஒரு ராஜாவுக்கு எண்ணிக்கை தவறாய் போய்விட்டது. അവൻ ഇരുന്ന് എണ്ണുകയാ. அவன் இருந்து எண்ணுகிறான். 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 മാറി മാറി എണ്ണി. அவன் மறுபடியும் என்றான். 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. എടാ ഞാൻ 3 പേരെയല്ലേ തീക്കകത്തിട്ടത്. நான் 3 பேரை தான் அக்னி சூளையில போட்டேன். ഞാൻ ഇട്ടപ്പോ 3 അല്ലേ ഇട്ട്. நான் போட்ட போது 3 பேரை தானே போட்டேன். പക്ഷെ തീക്കകത്ത് 4ാമത് ഒരുത്തനെ കാണുന്നല്ലോ. அக்னிக்குள்ள 4வது ஒரு நபரை பார்க்கிறனே. Fourth man on fire. அக்னியில 4வது நபர். കരമടിച്ചു പറ. ஐயதடி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി നീ തീക്കകത്താണോ? இந்த இரவிலே அக்னிக்குள்ள இருக்கீங்களா? നീ തീക്കകത്താണോ? நீங்க அக்னிக்குள்ள இருக்கீங்களா? യേശു അവിടെ ഇറങ്ങി വരും. இயேசு அங்கே இறங்கி வருவார். Fourth man in fire. 4வது நபர் அக்னிக்குள்ளே. Fourth man in fire. 4வது நபர் அக்னிக்குள்ளே. പ്രാർത്ഥിച്ച് 2 കൈകളെ ഉയർത്തിയാണ്. 2 കരങ്ങളെ ഉയർത്തുங்க. 2 കരങ്ങളെ ഉയർത്തി പിടിച്ചാണ്. 2 കരങ്ങളെ ഉയർത്തി പിടിங்க. 7 വിളക്കിൻ നടുവിൽ ശോഭപൂർണനായി മാറത്ത് പൊൻകച്ച. മോനെ മൈക്ക് സൗണ്ട്. ജീസസ് സൗണ്ട് வைங்க மைக்ல. 7 വിളക്കിൻ നടുവിൽ ശോഭപൂർണനായി മാറത്ത് പൊൻകച്ചയണിഞ്ഞ് കാണുന്നേശുവേ. 7 വിളക്കിൻ. മോനെ ഡിലേ ഇട്ടാണ്. ഡിലേ എക്കോ. ஆமென். நிக்கோ போடுங்க. 7 വിളക്കിൻ നടുവിൽ ശോഭപൂർണനായി മാറത്ത് പൊൻകച്ചയണിഞ്ഞ് കാണുന്നേശുവേ. ആദ്യനും അന്ത്യനും നീ മാത്രമേ യേശുവേ.
പുകഴ്ചയ്ക്കും യോഗ്യനേ യേശുവേ. ഹല്ലേലൂയ. ഇത് തമിഴുണ്ട് കേട്ടോ, അത് പഠിക്കാൻ കൂടെ. ഹല്ലേലൂയ. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി പിടിച്ച്, ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ആരും കൈകെട്ടി നിൽക്കരുത്. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി പിടിച്ച്, யாரு கையை கட்டிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு ഹല്ലേലൂയ.